ஹே guys, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பரங்குன்றத்தில் நம்ம another கேவை பார்க்க போகிறோம், குகையை பார்க்க போகிறோம். பல பழமையான இந்த மாங்ஸ் துறவிகள் வாழ்ந்த குகை இதை வந்து திருப்பரங்குன்றத்துலையும் இருக்குன்னாங்க. ஸோ தட்ஸ் வாய் இங்கே வந்து நம்ம விசிட் பண்ண வந்திருக்கிறோம். ஸ்டெப்ஸ் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஏறி மேலே போய் அந்த குகைகளெல்லாம் ரீச் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரெயிலிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. சைடில் ரெயில் பிடிக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த ரெயிலிங்ஸை பிடிச்சி ஏறினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. ஏன்னா வந்து மேலே போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we are going to climb the mountain. மலை ஏற போகிறோம், ஏறிட்டே இருக்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா wow, இங்கே வந்து வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. see இங்கேருந்து நிறைய சின்ன சின்ன மலைகள்லாம் தெரியுது, மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியுது இங்கேருந்து. pretty nice view from here. wow. and also இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. okay guys, I'd like to tell you something before proceeding further. If you're watching my channel for the first time, like, share, subscribe my channel, and also don't forget to click the bell icon. Alright, so this is quite easy, just 10 to 15 minutes to climb the mountain. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் ஷூட் பண்ண வீடியோ. நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழில் டப் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் வாய் அது கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்து சப்ஸ்கிரைப் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற பார்ட் வந்து இங்கிலீஷில் இருந்திருக்கு. ஸோ நெவர் மைண்ட். ஓகே, அது உங்களுக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க, அது எனக்கு தெரியும். நிறைய பிளேசஸ்க்கு போயிருக்கேன் guys. தமிழ்நாட்டில் நிறைய தமிழ்நாடு பீப்புள் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். லைக் வாய்ஸ் யூ guys, உங்களுக்கும் நல்ல இங்கிலீஷ் நிறைய வேர்ட்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ என்னென்னா நம்ம இந்த கேவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி சமண மாங்ஸ் துறவிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் அவங்க இங்கே எப்படி இருந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து மரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணிக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் இருக்குது. கேவ் பார்க்கவே ஒரு ரொம்ப ஓல்டு கேவாக இருக்குது, ரொம்ப ஓல்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மேன் இட் ஸ்டிங்ஸ், பயங்கரமாக நாற்றம் அடிக்குது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓ ஏதோ ரொம்ப ஸ்டென்ச்சு, பயங்கரமான ஒரு நாற்றம் அடிக்குது. இங்கே பாருங்கள் தண்ணியோட கலரே பாருங்கள், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கண்டாமினேட் ஆகி பயங்கரமாக இருக்குது. ஹைலி பாய்சனஸ். ஓ, இது மழை பெஞ்சு இப்படி தேங்கியிருக்கா இல்லை இந்த இடத்துல தண்ணி தேங்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. நம்ம வந்து இந்த கேவை விட்டுருவோம். இதுக்கப்புறம் மேலே 2 குகை இருக்குது, அதை போய் பார்ப்போம். அதுதான் வந்து மெயினான குகைகள். ஸோ வாங்க guys, நான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். இதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின்ஸ் வந்து மதுரையில் ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு 7th century அப்புறம் 10th century இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு தமிழ் ஹிஸ்ட்ரி சொல்லி தந்துருக்கிறான். தமிழ் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் இப்போ அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்லி நான் நிறைய ரீசர்ச் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். அதை பொறுத்தவரை என்னென்னா இங்கே சமணர்கள் மதுரையில் 7th century 10th century இந்த டைமில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து லிட்ரேச்சருக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமண லிட்ரேச்சர்ஸ் லைக் சீவக சிந்தாமணி அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமணர்கள் எழுதுனதாக சொல்லப்படுது. அது மாதிரி நிறைய அவங்க லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு 6th centuryலேருந்து 7th century வரை ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ஆட்சியா இல்லை கிங்ஸா என்னன்னு தெரியலை, ஃபுல்லாக சமண மாங்ஸை வந்து காலி பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியலை. அதுவும் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய சமணர்கள் கழுவேற்றம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
இல்லை guys, அதை பற்றி இன்னும் டீப்பாக பேசணுன்னா அது டீப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசுவோம், மேபி டைம் கிடச்சிச்சுன்னா. இல்லை guys, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ் லைக் நாலடியார், பெருங்காதை, நீலகேசி, அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீவகத சிந்தாமணி, இது வந்து திருத்தக்க தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனது. இந்த மாதிரி நிறைய தமிழ் லிட்ரேச்சருக்கு ஜெயின்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு அவங்க எழுதின மெயின் கான்ட்ரிபியூஷன்ஸை மட்டும் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து அப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ கேவ் கிட்ட வந்துட்டோம். ஸோ உள்ளே அப்படியே டக் பண்ணி போவோம். லெட்ஸ் டக் அண்டர்நீத். அப்படியே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த கேவ்லலாம் இங்கே தான் வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க, இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து பெட்டாக யூஸ் பண்ண சமண படுக்கை அப்படி சொல்லலாம். இங்கே பாருங்கள் guys, இந்த இடத்துல தான் அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. ஃபுட்டுக்கெலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஸ்லோப்பாக இருக்குது. அதே மாதிரி ஓகே ஓரளவுக்கு இப்போ பாறை வந்து குடஞ்சி நல்லா தங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாதையெல்லாம் போட்டு நல்ல குகையை வந்து நல்லா தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் சமணர்கள் தங்கியிருந்துருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. ஐ மீன் துறவிகள். பார்த்து போகணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே செவத்தை பிடிச்சிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போவோம். இடம் guys ஒரு மாதிரி அப்படியே உள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டென்ச் கொஞ்சம் நாத்தம் வந்து பயங்கரமாக அடிக்குது. ஏன்னா இந்த இடம் மெயின்டெனன்ஸ் அவ்வளோ இல்லை போல். அப்படியே இந்த இடம் உள்ளே போய் பார்ப்போம். அந்த கேவ்குள்ளே உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபீல் அப்படிங்கிறது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இது கூட பார்க்கலனா எப்படி. இங்கே பாருங்கள், கேவ்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஸோ பேசினா லைட்டாக எக்கோ அடிக்குது. ஓகே, இந்த கேவ்ஸில் தான் அந்த காலத்தில் வந்து அந்த மாங்ஸ் இருந்திருக்கிறாங்க, துறவிகள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க ஏன் இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அதை பற்றி எனக்கு க்ளூவே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே ஏறி ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது, வாட்டருக்கு என்ன பண்ணுறது, மிருகங்கள்கிட்டேருந்து மேபி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய மலைகளில் நிறைய, நானும் மதுரையை சுற்றி நிறைய இந்த சமண மாங்ஸோட இடத்துக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரி பெட்ஸு, இந்த மாதிரி பாறையிலே பெட்டு செஞ்சு இதிலே தங்கி, இந்த மாதிரி ஏன் மெயினாக மலைகளை இவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அப்படியே பாருங்கள் guys, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய தமிழில் என்னமோ எழுதியிருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இது ரீட் பண்ண தெரியலை. அதுக்கு நான் தனியாக ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ guys, எனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் விஷயங்கள், இந்த சமண மாங்க்ஸ் இவர்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஆங்கிலோ தமிழில் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், இங்கே பாருங்கள், மழை பெஞ்சா வடிஞ்சு போகிறதுக்கான ஒரு சின்ன குடஞ்சி ஒரு சின்னதாக தண்ணி வடிகிறதுக்காக லைட்டாக பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இனோவேட்டிவாக இருக்குது. டுடேஸ் வீடியோ guys, இன்றைக்கி வந்து இந்த கேவை சுற்றி பார்த்துருக்குறோம். இங்கே வந்து சமண மாங்க்ஸ் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே வந்து ஐ குவெஸ்டின் இட். பிகாஸ் த ரீசன் இஸ், இங்கே வந்து தண்ணிக்கு ஃபெசிலிட்டி கிடையாது, ஃபுட்டுக்கு நீங்கள் கீழே தான் போய் ஆகணும். இங்கே தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க, மெடிடேட் பண்ணாங்க, ரொம்ப காலமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. தி ஓன்லி திங் இஸ், இந்த கேவ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். தேட்ஸ் இட் guys. இன்றைக்கி என்னன்னா, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மலையில் வந்து இந்த மாங்ஸ் எல்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன லிட்டில் பிட் ஆஃப் கியூரியாசிட்டி உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. தட்ஸ் வாய். அதனால தான் நான் வந்து இங்கே வந்து இந்த கேவ் அப்போ சுற்றி பார்த்துச்சு. மற்றபடி எனக்கு வந்து இந்த இது மேலே ஒரு பெரிய அப்சஷன், பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி. இவ்வளோ பெரிய மலையில், கேவில், குகைக்குள்ளே அந்த காலத்தில் வந்து மாங்ஸ், அந்த துறவிகள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்தேன். So if you like this video, like, share, subscribe. That's it for today's video guys. I showed you the place where the monks lived. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பாறை, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இந்த மலைக்கடையில் இந்த மாதிரி குடஞ்சி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதே ஓகே, அது ஒரு எப்படி சொல்ல, இட்ஸ் an incredible thing. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. இதே மாதிரி ட்ரிப்ரங்குன்றமில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாட் ஒன்லி திஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குகை, அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு குகை இருக்குன்னாங்க.
ஐ மீன் திருப்பரங்குன்றம் இல்லை, மதுரையில் இன்னும் கொஞ்சம் அந்த சைடு எங்கேயோ போகணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பரங்குன்றம் மலையில் வந்து ஒரு தர்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு கிங்கை வந்து அடக்கம் பண்ண தர்கா, சிக்கந்தர் பாஷா அப்படிங்கிற கிங்கை அடக்கம் பண்ண இடம். அதையும் நம்ம அடுத்து வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவர் ஆக்சுவலி ஹீஸ் அ கிங். ஹி வாஸ் அ கிங் டியூரிங் த மதுரை சுல்தானட் ஆட்சி அப்போ அவர் வந்து இங்கே கிங்காக இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு ராஜாவோட கல்லறையை விசிட் பண்ணுவோம் அடுத்த வீடியோஸில், இன்னும் வர்ற அப்கமிங் வீடியோஸில். ஸோ that's it for today's video guys. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்த சுற்றி காட்டிட்டேன். திருப்பரங்குன்றம் சமணர் குகை. உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் பிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இந்த சமண மாங்ஸ் துறவிகள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பார்க்க ஆசை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. மற்றபடி ரொம்ப இங்கே பெரிய அந்த அளவுக்கு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஆனஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். ஆனால் பட் இங்கே நின்று வியூ நல்லாயிருக்கும். நீங்கள் ஏறி மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மதுரையோட வியூ நல்லாயிருக்கும். அதுக்காக வேணும்னா இங்கே வரலாம் நீங்கள். ஸோ கைஸ், ஓகே, நம்ம இறங்க ஆரம்பிப்போம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஓகே, கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிடுவோம். Jesus Christ. That's it for today's video guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, your Eldin's Wike, signing off.